உப்பு போட்டியாச்சு. இது பாருங்க, ஜீரா பவுடர், வாம் பவுடர், வாம் ஜீரா சோஃப்க்கு கொஞ்சம் க்ரஷ் பண்ணியிருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள் குழம்பு மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சோஃப் பவுடர், ஜீரா பவுடர், இதெல்லாம் சேர்ந்து நான் இதில் போட்டு போகுது பாருங்கள். இது நைட் ஆயிடுச்சு, மணி 10 ஆக போகுது. எங்களுக்கு சாப்பிட்றது ஆசை வந்துச்சு. சண்டா கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் சோப் சாப்பிட்னா கிரக ரொம்ப நல்லாது, கிரகக்கு ரொம்ப நல்லாது. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சள் வெந்தய ஃப்ரேம் பண்ண போகுது. ஓகே, மீன் காட்டுறேன் இருங்க. இது புதினா ஜஸ்ட் ஃப்ரை பண்ணியிருக்கு. அதான் என்ன பண்ண, கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சுன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அப்புறம் தான் இருக்கும். நல்ல எங்களுக்கு தெரியாதோ மீன் நல்லா இருக்கும்ன்றா தெரியாது, குழம்பு பண்ணி சாப்பிட போகுது. ஓகே, நல்லா வச்சு பாருங்க. இதெல்லாம் நான் போட்டு பாருங்க போட்டு பரவாயில்லை. அதான் லேசி குழம்புனாக்க அப்போ தான் யார் போய் அதுக்கு லாஸ்ட்டில் போட்டு போகுது. நீங்கள் பாருங்கள், இதான் லேசி மீன் குழம்பு. மசாலா எல்லாம் போடுங்க. மசாலா மிளகாத்தூள் ரொம்ப கம்மி சாப்பிட்றாங்க நைட்டு டைம். மணி 10 ஆக போகுது. ஹாய் ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் பத்தலா மாதிரி தீன் மாதிரி பண்ணுறாங்க. நான் ஸ்பெஷல் பண்ணிடல, எங்களுக்கு கோசம் கஷ்டமாக 3 நாள் ஆர்டர் வந்துச்சு. அதை நான் ஹை ஃப்ளேமில் வச்சணும். 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிட்டோம். நல்லா பாயில் ஆகுது. அப்புறம் தான் நான் மீன் போட்டு போகுது. ஓகே, மீன் எங்களுக்கு பேர் ஈஸியாக இருக்கும். இது குழம்பு பண்ணால் ரொம்ப நல்லாது எங்களுக்கு. நாங்கள் இதுதான் குவிக் குழம்பு. ஓகே, நல்லா பாயில் ஆகணும். மசாலா மட்டும் வீட்டில் தான் பண்ணியிருக்கு. அப்போது நான் கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணாங்க. ஓகே, நல்லா போட்டு போகுது. இப்போ மீனெல்லாம் போட்டியாச்சு. கிலோ 800 ரூபா. இப்போ பார்ப்போம். இது மாதிரி இது பெரிய தொண்டு வச்சு பெருசு பண்ணியாச்சுன்னா 7 நிமிஷம் வச்சணும். நல்லா பாயில் ஆகவே உப்பு பாருங்கள். கொத்தமல்லி போட்டியாச்சு. ஒன்றுமே இல்லை, உப்பு பாருங்கள். 7 நிமிஷம் ஆஃப் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறாங்க. காலையில் நான் பரோட்டா பண்ணி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் மாவு இருக்குது, ஒரு பரோட்டா வரும். கொஞ்சம் சோறு இருக்குது, போதும். மீன் குழம்பு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பு பார்க்குறேன். 10 நிமிஷம் ஆகல இருக்கு. 10 நிமிஷம் மீன் குழம்பு ஆயிடுச்சு. பண்ணி சாப்பிட போகுது. ஓகே, மறந்து போச்சு, பரவாயில்லை. இப்போ கொஞ்சம் போட்டுறேன். ஓகே, பீஸ் ஆகாது. இஞ்சி மீன் பாடி இருக்கே நான் தோணுது. இப்போ தான் பார்த்தா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே, நான் ஆஃப் பண்ண போகிறேன். இங்கே பாரு, ஒரு பக்கம் சப்பாத்தி ஆகுது. ஒரே ஒரு சப்பாத்தி இது மாதிரி பண்ணியே இருக்கணும் சப்பாத்தி, இல்லைன்னாக்கா ஹார்ட் ஆகுது. எண்ணெய் போட்டு இல்லை, இன்னும் தேவையில்லை. சப்பாத்தி ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி நான் மறந்து போச்சு. எங்ககிட்டே நான் நிறையா மாங்காய் இருக்கு, ஃபார்மிஜ் வந்துச்சு. அது என்ன பண்ணேன், உப்பு போட்டு 1 நாள் ஃபுல் டே நைட் எல்லாம் உப்பில் ஊற வச்சு மறுநாள் நான் காய் இப்போ 10 நாள் காய் போட்டால் ட்ரை ஆகிடுச்சு. பாரு, போட்டதுக்கு மறந்து போச்சு. பாரு, இப்போ மாங்காய் போட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டிங்க, மாங்காய்க்குன்னா மாங்காய் போட்டிங்க, இல்லைன்னா பரவாயில்லை. வந்தாச்சு மாங்காய் பாருங்க. மீன் குழம்பு. ஓகே, இப்போ சாப்பிட போகிறாங்க. ஃபஸ்ட் சப்பாத்தி தூள் நான் சாப்பிட போகுது. உங்களுக்கு அப்போ தான் காட்டும். சப்பாத்தி தூள் கொஞ்சம் மாங்காய் பாருங்க. மாங்காய் போட்டு சாப்பிட போகுது. புதினா எல்லாமே இருக்குது. சாப்பிட்றீங்க. மாங்காய் போட்டால் நல்லா இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி மாதிரி பண்ணுறேன். எனக்கு நைட் டைமில் லைட் ஃபுட் சாப்பிட்றா ரொம்ப நல்லா இருக்குது. வயசாகிடுச்சு ஆளெல்லாம். ஆமாம், உங்கள் இட்லி சாப்பிட்னா அது மிட் நைட்டோ பசிக்கு வருது. அதான் நான் குழம்புல மசாலா கம்மி. நான் அப்போ தான் சாப்பிட்றேங்க. பாருங்கள், நீங்கள் என்ன மசாலா போட்டுக்கோங்க. சாப்பிடல. இஞ்சி பூண்டு போட்டுட்டு மறந்து போச்சு. பசிக்கு நாள் தான். விளாக் கோசம் பின்னாடி ஏரியெல்லாம் போய் ஷூட் பண்ணி வந்தேன். அதான் லேட். இதில் ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்குது. பாரு, ஸ்வீட் எப்படி இருக்குது பாருங்க. பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சாப்பிடுங்க.